மகாநதி அடுத்த வார எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். காவேரி வீட்டில் வந்து எல்லாருமே வீட்டை விட்டு கிளம்புறனால விஜய் பார்த்தீங்கன்னா நான் காவேரி கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா குமரன் வந்து விஜயை வந்து பேச விடாமல் ரொம்பவே தடுக்கிறாரு. விஜய்க்கும் குமரனுக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய சண்டையே ஆயிடுச்சு. ரெண்டு பேருமே வந்து அடிச்சுக்கிட்டு சண்டை போடுறாங்க. உடனே வந்து சாரதா வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன தேவையில்லாமல் சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா, என்ன இப்படி ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு சாரதா வந்து விஜயை பார்த்து பேசுகிறாங்க. அதுக்கு விஜய் வந்து சொல்கிறாங்க, எனக்கு யார்கிட்டயும் பேசுகிறதுக்கு விருப்பமே இல்லை, நான் காவேரி கிட்ட மட்டும் தான் பேச வந்தேன், என்னை பேச விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ சொல்லியுமே பார்த்தீங்க அப்படின்னா காவேரி கிட்ட வந்து விஜய் வந்து பேசவே விடலை. எல்லாரும் சண்டை போகிறத பார்த்துட்டு காவேரி வந்து வெளியே வராங்க. அதை பார்த்த விஜய் வந்து பார்த்தீங்கன்னா காவேரியோட கையை பிடிச்சி இழுத்து, வா காவேரி போகலாம், நம்ம அங்கே போகலாம், வா இனிமேல் இங்கே இருக்க வேணாம், வா அங்கே போகலான்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரியோட கையை பிடிச்சி இழுக்கிறாரு. ஆனால் அதையும் மீறி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து விஜயை வந்து தடுக்கிறாங்க. குமரன்லேருந்து கங்காலேருந்து சாரதா வந்து அவள் கையை விடு, அவள் கையை விடு, அவளை விடு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கையிலேருந்து விஜய் கையை பிரித்து விட்டுட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காவேரியும் அழுதுகிட்டே நிற்கிறாங்க. இந்த நேரம் பார்த்து இங்கே நடந்த சண்டையோட சவுண்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெண்ணிலா ரூம் வரைக்கும் கேட்டிருக்கு. வெண்ணிலா வந்து அந்த சத்தத்தை கேட்டுட்டு வந்து ஜன்னலில் எட்டி பார்க்குறாங்க. அங்கே வந்து விஜய் வந்து எல்லாம் திட்டிகிட்டு இருக்கிறத வந்து வெண்ணிலா பார்க்குறாங்க. ரொம்ப வந்து சவுண்ட் அதிகமானோடனே விஜய் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கதறி அடித்து வெண்ணிலா பார்த்தீங்கன்னா அங்கேருந்து காவேரி வீடு வரைக்கும் விஜயை தேடி ஓடுறாங்க. விஜய் தேடி ஓடிட்டு வந்து வேகமாக விஜயோட கையை பிடிச்சிட்டு விஜய் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இதை பார்த்த எல்லாருக்கும் ரொம்பவே ஷாக் ஆயிடுச்சு. விஜய் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் என்ன செய்யறதுனே தெரியாமல் ஸ்டன் ஆகி அப்படி நின்றுட்டாங்க. இதை பார்த்த எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா காவேரியிலேருந்து எல்லாத்துக்குமே வந்து ஷாக் ஆயிடுச்சு. விஜய் வந்து இந்த மாதிரி வெண்ணிலா வந்தோடனே எவ்வளோ சைலண்ட் ஆகிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி எல்லாம் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் வந்து வேற ஒரு விஷயத்தினால வெண்ணிலா என்ன வந்துட்டா, இந்த நேரத்தில் காவேரி வேற பார்த்துட்டா என்ன நினைப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயத்தில் தான் விஜய் வந்து அமைதியாக இருப்பார். ஆனால் அதையே வந்து பார்த்திங்கன்னா காவேரியோட ஃபேமிலி வந்து தப்பாக எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி விஜய் வந்து வெண்ணிலா பாருங்க அவங்க பழைய காதலியை பார்த்தோன்னே அமைதியாயிட்டாங்க. அந்த எண்ணத்தில் இருக்கும்போது எதுக்கு வந்து காவேரியை வான்னு சொல்லிட்டு கூப்பிடுறீங்க, உங்களுக்கு வெண்ணிலா வேணும் காவேரி வேணுமோ அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து விஜயை வந்து தப்பாக பேசுவாங்க. இது எதையுமே கேட்காம காவேரியை பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் உள்ள எல்லாருமே வந்து வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாமே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நிவின் மட்டும் நிற்பார். நிவின் வந்து விஜய் கிட்ட பேசுவார். விஜய் வந்து நிவின் கிட்ட சொல்வார், இந்த மாதிரி நல்லா பிளான் பண்ணி பழி வாங்கிட்டல அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கிட்ட சொல்லுவார். என்னது நான் பழி வாங்கினேன்னா, நான்லாம் அந்த மாதிரி எந்த விதமாக யோசிச்சுமே நான் எந்த விஷயத்தையும் செய்ய கிடையாது. நான் வந்து யமுனா கிட்ட சொல்ல வேண்டிய சூழ்நிலை, அப்படி ஒரு நிலைமைக்கு அவன் என்னை தள்ளிட்டா, அதனால தான் வந்து நான் இந்த விஷயத்த சொல்ல வேண்டியதாக போயிடுச்சு. மற்றபடி உன்னை பழி வாங்கணுமோ உனக்கு பிரச்சனை கொடுக்கணுமோ சொல்லிட்டு நான் வந்து இந்த விஷயத்த யமுனா கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்வார். அதுக்கு விஜய் வந்து கேட்பாரு, நீ இந்த விஷயத்த சொன்னதெல்லாம் சரி, ஆனால் நான் வந்து அதுக்கப்புறம் காவேரியை நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னேனே அந்த விஷயத்த நீ சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு நிவினை பற்றி கேட்குறாரு. அதுக்கு நிவின் சொல்கிறாரு, இல்லை அப்போதைக்கு சொல்ல வேண்டிய சூழ்நிலை நான் இல்லை, அவள் என்னோட கேரக்டரை பற்றி தப்பாக பேசினானா அது மட்டும் தான் என் மைண்டில் இருந்துச்சு, இதை பற்றி நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து விஜய்கிட்ட சொல்கிறாரு. விஜய்க்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கோபமாகுது. எல்லாரும் சேர்ந்து என்கிட்ட வந்து காவேரி பிரிச்சிட்டிங்களா, சரி எல்லாம் பண்ணுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் வந்து கிளம்பிடுவார். விஜய் வந்து வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாத்தாவும் பாட்டியும் இந்த மாதிரி நடந்துருச்சப்பா, எல்லாம் என்ன பண்ணுறது, எல்லாம் கையை மீறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து பார்த்திங்கன்னா திரும்பவும் வெண்ணிலா வந்து ரூம்லேருந்து வேகமாக ஓடி வந்துடுறாங்க. ஓடி வந்து விஜய் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கையை பிடிச்சிடுறாங்க. விடு வெண்ணிலா, விடு வெண்ணிலா, கையை விடு வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக கத்தி விடு வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து வெண்ணிலா கிட்ட கத்திட்டாங்க. அதுக்கப்புறம் வெண்ணிலாவும் பயந்துட்டாங்க. விஜய் வந்து வெண்ணிலாவை பார்த்து, உன்னை நான் எவ்வளோ தூரம் நினச்சிட்டு இருந்தேன், நீ மட்டும்தான் என் மனசில் இருந்த, அந்த நேரம்லாம் நீ எங்கே போன வெண்ணிலா, இப்போ வந்திருக்க, இப்போ வந்து விஜய் விஜய்ன்னு சொன்னால் எப்படி என்னால் ஏற்றுக்க முடியும், உன்னை பழைய வெண்ணிலாவை என்னால் பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து வெண்ணிலா கிட்டே சொல்கிறாரு. எனக்கு வந்து இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தால காவேரி, அவள் தான் என் பொண்டாட்டி, அதை ஃபஸ்ட்டு உன் மைண்டில் நல்லா ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா கிட்ட விஜய் வந்து சொல்கிறாரு. இதை கேட்ட வெண்ணிலா பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நர்ஸ் வந்து வெண்ணிலா வந்து ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. வெண்ணிலாவும் ரொம்பவே பாவமாக ரூமுக்கு போகிறாங்க. பாட்டி வந்து வெண்ணிலா பார்த்தோன்னே, இவளை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்குது, பாவம் கடவுள் ஏன் இவள் வாழ்க்கைக்கு இப்படி ஒரு சோதனை கொடுத்தாருன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவை பார்த்து பாட்டி வந்து பாவப்படுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஜயும் வந்து ரொம்ப கோபத்தோட ரூமுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா காவேரி வீட்டில் எல்லாத்தையும் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் பேகெல்லாம் எடுத்துகிட்டு வீடெல்லாம் பூட்டிட்டு சாவியை கொடுக்கறதுக்காக காவேரியை வந்து விஜய் வீட்டுக்கு அனுப்புவாங்க. காவேரியும் பார்த்திங்க அப்படின்னா பேகை தூக்கிட்டு விஜய் வீட்டுக்கு
வீட்டுக்கு வருவாங்க. காவேரி வரதை பார்த்தோன்னே விஜய் வந்து அப்போதைக்கு ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி வந்துட்டு இருப்பாரு. காவேரியை பார்த்தோன்னே காவேரி பேகை வேற தூக்கிட்டு வரதை பார்த்தோன்னே காவேரி நம்ம கூட தான் இருக்க வரா, நம்மளை புரிஞ்சுக்கிட்டு நம்ம கூட இங்கே நிரந்தரமாக இருக்கிறதுக்காக தான் வரா, ஏன் காவேரி வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்பவே சந்தோஷமாக ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி வராரு. ஆனால் காவேரி கிட்ட வந்த உடனே காவேரி பார்த்திங்கன்னா விஜய்க்கு ஏமாற்றத்தை கொடுக்குற மாதிரி நான் சாவியை கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவியை விஜய் கண் முன்னாடி நீட்டுறாங்க. இதை கேட்ட விஜய்க்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆயிடுச்சு. அவ்வளோ தூரம் சொல்லியும் நீ என்னை வந்து புரிஞ்சுக்காமல் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கல காவேரி, உனக்கு கூடவா என்னை புரியலை, இத்தனை பேர் உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருமே என்னை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கல, அவங்களுக்கெல்லாம் நான் கான்ட்ராக்ட் போட்டேங்கிற கோவம் இருக்கட்டும், ஆனால் உனக்கு தெரியாதா நான் உன்கிட்ட கான்ட்ராக்ட் போட்டாலும் உன்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டேன், உன்கிட்ட ஒரு புருஷன் மாதிரி தானே நான் நடந்துக்கிட்டேன், ஆனால் நீ வந்து எனக்கு புரிஞ்சுக்காமல் நடந்துட்டுருக்க தான் காவேரி, எனக்கு ரொம்பவே மனசு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட சொல்கிறாங்க. காவேரி பார்த்திங்கன்னா அழுதுகிட்டே விஜயை பார்த்துட்டு நிற்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தாத்தாவும் பாட்டியும் நீயாவது விஜயை புரிஞ்சுக்கலாம்மா, நீயும் இப்படி பண்ணால் அவன் என்ன பண்ணுவான், இங்கேருந்து நீ போயிட்டேன்னா உன்னை விஜய்கிட்டேருந்து நிரந்தரமாக பிரிச்சுருவாங்க, அதை பற்றி நீ கொஞ்சமாவது யோசிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து கேட்குறாரு. எதுக்குமே பதில் சொல்லாத காவேரி வந்து அங்கேயே நின்றுட்டு அலறாங்க. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பேகை தூக்கிட்டு கிளம்பி பார்க்குறாங்க. விஜய் வந்து ஒரு நிமிஷம் காவேரி, நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன், உங்கள் வீட்லேயும் விடலை, நீயும் வரமாட்ற, இப்போயாவது நான் சொல்கிறது கேளு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்த்திங்கன்னா அந்த சர்ப்ரைஸ் கொடுக்க வேண்டிய விஷயத்துலேருந்து எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. ஆஃபீஸில் 50% ஷேரை காவேரி பேரில் எழுதி வச்சது, அதுக்கப்புறம் காவேரி வந்து அந்த ஆஃபீஸ்க்கு எம்டி ஆக்குனதுலேருந்து எல்லா டாக்குமெண்ட்ஸையும் எடுத்துகிட்டு வந்து காவேரி கிட்ட தூக்கி போட்டு தயவுசெய்து இதை படிச்சுட்டு நீ எங்கே வேணாலும் போ, நான் உன்கிட்ட டிவோர்ஸ்க்காக தான் சைன் வாங்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நீ நினச்சிட்ருக்க, ஆனால் அதுதான் இல்லை, உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி தான் உன்கிட்ட வந்து நான் டிவோர்ஸ்க்காக தான் சைன் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை வந்து இவ்வளோ நாளாக ஏமாத்திட்டு இருந்தேன், ஆனால் அது வந்து உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாரு. இதை கேட்ட காவேரிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆயிடுச்சு. காவேரி வந்து மனசில் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அப்போ டிவோர்ஸ்க்காக இல்லைன்னா வேறு எதுக்காக நம்மள்ட்ட சைன் வாங்கியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மனசில் நினைக்கிறாங்க. உடனே தாத்தா வந்து ஆமாம்மா விஜய் சொல்கிறது எல்லாமே உண்மைதான், அவன் உன்கிட்ட டிவோர்ஸ்னு சொல்லி விளையாண்டுருக்கான், எனக்கே இப்போ தான் வந்து தெரியும் அந்த விஷயம், அவன் வந்து ஆஃபீஸில் 50% ஷேரை உன் பேரில் எழுதி வச்சுருக்கான், அது மட்டும் இல்லாமல் அந்த ஆஃபீஸ்க்கே வந்து உன்னை எம்டி ஆக்கியிருக்கான், இந்த சர்ப்ரைஸாக உனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் வந்து உன்கிட்ட விளாண்டுட்ருக்கான், அந்த சர்ப்ரைஸ் தெரியறதுக்குள்ளே தான் என்னென்னமோ ஆகி உன்னைய வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க, இதுக்கப்புறமாவது நீ விஜயை புரிஞ்சு நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாங்க. பாட்டியும் ஆமா காவேரி, விஜய் வந்து பார்த்து அவனுக்கு ஒவ்வொரு விஷயமும் பண்ணுறான், ஆனால் எல்லாமே வந்து கொஞ்சம் அவன் சைட்லேருந்து யோசிச்சிடுறான், உன் சைடில் உன்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுட்டு நடந்துருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனையும் வந்திருக்காது, அவன் மேலேயும் தப்பு இருக்குதான், ஆனால் அவன் மனசார உன்னை முழுசாக வந்து காதலிக்கிறான், உன்னை பொண்டாட்டியாகவும் ஏற்றுக்கிட்டான், நீ தான் புரிஞ்சுக்கிட்டு விஜய் கூட வாழ்கிற வழியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் காவேரி கிட்ட சொல்கிறாங்க. காவேரி இந்த விஷயத்தெல்லாம் கேட்டோன்னே ரொம்பவே மனசுடைஞ்சு அழுகுறாங்க. நம்ம தான் விஜய் வந்து தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கோம், விஜய் வந்து நம்மளை டிவோர்ஸ் தான் பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாளாக விஜயை வந்து நம்ம தப்பாக புரிஞ்சுட்டு இருந்திருக்கோம், எவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து நினைக்கிறாங்க. இந்த விஷயத்த முன்னாடியே நீ சொல்லியிருந்தா நான் அங்கே போயிருக்க கூட மாட்டேன்டா, நான் உன் சைட்லேருந்து உனக்காக பேசியிருப்பேன், யார் கூப்பிட்டாலும் நான் போயிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து மனசில் நினைக்கிறாங்க. ஆனால் விஜய் வந்து இப்படி பண்ணதை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி காவேரி கிட்ட வந்து சாரி கேட்குறாங்க. இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா காவேரியும் வந்து விஜயை முழுசாக புரிஞ்சுக்கிட்டாங்க. கையில் இருக்க பேகை கீழே போட்டு அழுதுகிட்டே வேகமாக போய் விஜயை வந்து ஹக் பண்ணிடுறாங்க. விஜய் வந்து காவேரி வந்து ஹக் பண்ணிட்டு அழுகுறாங்க. இன்னும் காவேரி போய் ரொம்ப நேரம் ஆச்சு இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வாடி, போய் அவளை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து கங்காவை அனுப்புகிறாங்க. கங்காவும் பார்த்தீங்க அப்படின்னா காவேரியை கூப்பிட்றதுக்காக போகிறாங்க. அதுக்கப்புறம் கங்கா வாசல்லையே காவேரி வந்து விஜயை ஹக் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஏய் காவேரி என்னடி பண்ணிட்டு இருக்க, என்ன பண்ணி வச்சிருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கத்தமும் குடும்பமே பதறி அடிச்சு ஓடி வந்து எல்லாமே பார்க்குறாங்க. விஜய் வந்து காவேரி ஹக் பண்ணிட்டு இருக்கிறத குடும்பமே பார்த்தோன்னே ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. வேகமாக சாரதா போய் என்னடி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை வந்து அடிக்கிறாங்க. விஜய் வந்து அவங்கள தடுக்கிறாங்க. இதுக்கப்புறம் காவேரி வந்து அவங்க அம்மா கிட்ட கொஞ்ச நேரம் பொறுமையாக நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம விஜய் வந்து தப்பாக புரிஞ்சு வச்சுட்ருக்கோம், இப்போ தான் எனக்கே வந்து எல்லா உண்மையும் தெரியும், தயவுசெய்து கேளுங்க, இதுக்கப்புறமும் விஜய் என்னையும் பிரிக்கணும்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொன்ன எல்லா உண்மையை வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கேட்டுமே காவேரியோட ஃபேமிலி வந்து அவன் வந்துட்டு நடிச்சிட்டு இருக்கான், நீ அவனை நம்பிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டு காவேரிக்கு வந்து ரொம்பவே கோவம் வருது. ஒருத்தன் நடிக்கிறான் அப்படின்னா இவ்வளோ விஷயத்த எனக்காக எதுக்காக பண்ணணும்,
கான்ட்ராக்டை ஒரு விஷயமாவே மதிக்காமல் எனக்காக இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காரு, இன்னமும் அவர் நடிக்கிறாருன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. என் வாழ்க்கையை வந்து எனக்கு பார்த்துக்க தெரியும், தயவுசெய்து இதில் யாருமே தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க. எல்லாருக்கும் மூஞ்சில் அடித்த மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் எல்லாரும் சோகமாக அந்த வீட்டில் இருந்து கிளம்புறாங்க. காவேரியும் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் கூட சேர்ந்துட்டாங்க. இதுதான் அடுத்த வர எபிசோடில் நடக்க போகிற கதை. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.